ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை வழங்குவாயாக, இன்னும் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த பொறுமையையும் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த மரணத்தை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாக முஃமினாக கலிமாவோடு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு இறை வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்ற ஒரு வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் சொல்றான், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் சம்பாதித்த தீமைகளினால் அவருடைய இதயங்கள் துருப்பிடித்து விட்டன என்பதாக சில மனிதர்களுடைய இதயங்களை பற்றி, உள்ளங்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல பதிவு செய்யறான். அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால், அவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால் என்ன செஞ்சிருச்சு, அவங்களுடைய உள்ளம் முழுவதும், இதயங்கள் முழுவதும் பாவங்களால் துருப்பிடித்து போயிடுச்சு என்பதாக அல்லாஹ் சொன்னான். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபா பெருமக்களுக்கு இந்த வசனத்தை சுட்டி காமிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இதயத்துல, அவனுடைய உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி ஒன்று விழுந்துவிடும். அந்த பாவத்திற்காக வேண்டி அவன் தௌபா செய்தான் அப்படின்னு சொன்னா, அந்த கருப்பு புள்ளியை என்ன செஞ்சிருவான், அந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அகற்றி விடுவான். ஆனா பாவம் செய்யக்கூடிய அந்த அடியான் அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபாவை செய்யல, வெறும் பாவம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எந்த விதமான தௌபாவும் அவர் செய்யல. அவரிடத்துல கொஞ்சம் கூட தான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல அவர் மன்றாடல, அல்லாஹ்விடத்துல என்ன செய்யல, அவர் கேட்கல, தொடர்ந்து பாவமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரிடத்துல தௌபாவே இல்லை அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவனுடைய உள்ளம் முழுவதுமே அந்த கருப்பு புள்ளிகள், அந்த இதயம், அந்த உள்ளம் முழுவதும் என்ன செஞ்கிறது, நிரம்பி போனதுக்கு பின்னாடி அது பாவத்தை கொண்டு அந்த உள்ளம் துருப்பிடிச்சு போயிடும். அதனால என்ன செய்யணும், நன்மையான காரியங்கள் செய்வதற்கு கூட அந்த அடியானுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான ஆர்வமே ஏற்படாது. நன்மையான செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுதோ இல்லையோ, அதுக்குண்டான ஆர்வமே இருக்காது. நன்மையான காரியத்தை பார்த்தா அவர் ஒதுங்கிக்குவார், நன்மை செய்யக்கூடியவங்களை பார்த்தா அவரை என்ன செஞ்சிருவாரு, விரைந்து ஓடுவாரு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, தொழுகைக்கு வாங்கப்பாய் அப்படின்னு கூப்பிடுவோம், இல்ல அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்பதாக ஒதுங்குவார். தொழுகக்கூடிய தொழுகையாளிகளை பார்த்தா அவர் ஒதுங்குவாரு. எங்கெல்லாம் நன்மையான நல்ல காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் செய்யறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அவர் வரமாட்டார், அவர் ஒதுங்குவார். எப்படி யாரெல்லாம் பாவங்களை விட்டு, எங்களை விட்டு பாவங்களை தூரமாக்குவாயாக அப்படின்னு அல்லாஹ் நம்மளோட துவா கேட்க சொல்றானோ, இந்த மாதிரி ஆட்களுடைய நிலைமை என்ன ஆயிடும்னா, நன்மையை கொண்டு இவங்க ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. நன்மையான காரியத்தை பார்த்தாலோ, நன்மை செய்யக்கூடிய மக்களை பார்த்தாலோ, தொழுகையாளிகளை பார்த்தாலோ என்ன செஞ்சிருவாரு, இவர் ஒதுங்க ஆரம்பிச்சிருவார். அப்ப இந்த அளவிற்கு அவர் செய்த பாவத்தினுடைய விளைவுகள் அவருடைய உள்ளங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சிடும். அவருடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிடும், கருப்பு புள்ளிகள் விழுந்துடும். பாவங்கள் செய்து செய்து தௌபாவே செய்யாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த நிலை உருவாகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவங்களுடைய உள்ளங்கள் பாவங்கள், தீமைகள், அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணத்தினால் அவருடைய உள்ளங்கள் துருப்பிடிச்சு போயிடுச்சு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதிகமாக தௌபா செய்வதை இந்த வசனத்தின் வாயிலாகவும் இந்த ஹதீஸின் வாயிலாகவும்
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல நாம் எதை கேட்கிறோமோ இல்லையோ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் எவ்வளவு பாவங்களை நமக்கு தெரிந்து செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம், நம்முடைய சூழ்நிலையின் காரணங்களாக செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில பாவத்தை செஞ்சிருக்கலாம். தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியான் ஒரு பாவம் செய்துட்டு உடனடியாக தௌபா செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவத்திற்கு பகரமாக உடனே ஒரு நன்மையை செஞ்சிடுங்க. ஒரு பாவம் செஞ்சா உடனே என்ன செஞ்சிடுங்க? தௌபா செஞ்சிடுங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா பாவங்கள் செய்து செய்து தௌபாவே செய்யாமல் இருந்தால், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பே கேட்காம இருந்தா அந்த இதயமே வீணா போயிடும், அந்த உள்ளமே என்ன செஞ்சிடும்? வீணா போயிடும். நாம வீட்டுல ஒரு பொருள் வச்சிருக்கோம், அந்த பொருள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த பொருள் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் துருப்பிடிச்சு போயிடுச்சு, ஒரு இரும்பு பொருள் இருக்கு துருப்பிடிச்சு போயிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு பொருள் இருக்கு அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை தூக்கி எப்படி குப்பையில வீசுவோமோ அது போன்று அல்லாஹு தஆலா திக்ரு பாவ மன்னிப்பு செய்யாத அந்த மனிதர்களை நாளை வறுமையில் அல்லாஹு தஆலா திரும்பி கூட பார்க்கணும். அல்லாஹ் தூக்கி நாம குப்பையில அந்த பொருளை எப்படி வீசுறோமோ அந்த மாதிரி அல்லாஹ் வீசி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களிடத்துல நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். உங்களிடத்துல நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். அதில் ஒன்று பேசக்கூடியது, அதுதான் குர்ஆன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த குர்ஆன் உங்களிடத்துல பேசக்கூடிய உபதேசமாக நான் விட்டு செல்கிறேன். 2வது மௌனமானது, அதுதான் மௌத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது பேசாது, அது மௌனமாக இருக்கும், அதுதான் உங்களுடைய மௌத். இந்த 2மே உங்களுக்கு ஒரு உபதேசம். குர்ஆன் உங்களிடத்துல பேசக்கூடிய உபதேசம், மௌத் உங்களிடத்தில் பேசாத உபதேசம் என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நிறைய உபதேசங்களை நமக்கு சொல்லி தருகிறான். அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா வகையான உபதேசங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்குது. எதுவுமே குர்ஆன்ல அல்லாஹ் என்ன ஒரு விஷயத்தை சொன்ன எதுவுமே இதுக்கும் எனக்கு சம்மதம் இல்லை, இது எனக்கு தேவையில்லை, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது என்பதாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே, இந்த உலக மக்கள் அனைவர்களுமே, ஏன்னா குர்ஆன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் அனுப்பல, இது உலக மக்களுக்கு இது அற்புதம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது உலகம் வரை வேதம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். குர்ஆனில் எல்லா மக்களுக்கும் உண்டான நல்ல உபதேசங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த உபதேசங்களை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்யணும். ஹஜ்ரத்னா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த குர்ஆனை ஓதினார்கள். அவங்க குர்ஆனை மட்டும் ஓதல, அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குர்ஆனை ஓதினார்கள். இரவு நேரங்களில் இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை என்ன செய்வாங்க? இரவு நேரங்கள்ல ஆராய்ச்சி செய்வாங்க. பகல் நேரங்கள்ல அந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமையோ, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆனால் இன்று நீங்களோ அதை ஓதுகின்றீர்கள், ஆனால் இது அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ற உணர்வு இல்லாத நிலையில் தான் இந்த குர்ஆன் இன்று பயன்படுத்தப்படுகிறது என்பதாக மிகவும் வருத்தமாக இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு நிலையிலையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதுல என்னுடைய உம்மத்தினுடைய தனி சிறப்பு இந்த குர்ஆன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ குர்ஆனை எவ்வளவு தூரம் நாம கையில எடுத்துக்கிறோமோ, அந்த குர்ஆனை எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோமோ, இந்த குர்ஆனை எவ்வளவு தூரம் நாம ஓதுறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் வாழ்க்கையில பல வகையான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு எளிமையானதாகவும், சிரமம் தரக்கூடிய, சுமைகள் தரக்கூடிய, கஷ்டங்கள் தரக்கூடிய பலா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுவதற்கும் இந்த குர்ஆன் பெரும் காரணமாக அமையும். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பாவம் செய்பவரை அதை விட்டு நீங்கள் தடுத்து கொண்டே இருங்கள். அதை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? தடுக்க வேண்டும். இது ஒரு வழிமுறை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், அதை தடுக்கக்கூடிய சக்தி அந்த மக்களுக்கு இருக்குது. இது ஒரு சமூகத்தையும் சொல்றாங்க. உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் பாவம் செய்கிறாரு, அவரை தடுக்கக்கூடிய சக்தி அந்த மக்களுக்கு இருக்குது.
இருந்தும் அந்த சமூக மக்கள் அவரை அந்த பாவத்தை விட்டு அவரை தடுக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் இறப்பதற்கு முன் அல்லாஹ் தண்டனையை வழங்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை தரமாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல இடம்பெறும். ஒரு பாவம் செய்யறாரு, அவனை பாவத்திலிருந்து நம்மளால தடுக்க முடியும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். இங்க ஒரு சமூகத்தையே சொல்றாங்க, ஒரு சமுதாய மக்களையே இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம நம்முடைய குடும்ப அளவுல யோசிப்போம், நம்முடைய உறவு அளவுல யோசிப்போம். நம்முடைய குடும்பத்துல நம் சகோதரனா இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவுகளில் நம்முடைய உறவுக்காரரா இருக்கட்டும், ஒருத்தர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நாம நினைச்சா அவரை தடுக்க முடியும், அந்த பாவத்திலிருந்து அவரை தடுக்க முடியும். அந்த பாவம் செய்யாத அளவுக்கு நம்மளால அவரை என்ன செய்யணும், பாவத்துல நிறுத்த முடியும். எல்லாமே இருந்தோம், நாம கண்டுக்கல. அவன் எப்போட கெட்டு போறான், நமக்கு என்ன, நம்ம சொன்ன அவன் கேட்கவா போறான்? ஆனா சொன்னா கேட்பான். ஆனா நாம நம்ம மனசை தேத்திக்கிறோம், நாம சொன்னா என்ன கேட்கவா போறான், ஏதோ பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன என்பதாக பாவம் செய்பவனை பார்த்து விட்டு அவனை தடுக்கக்கூடிய எல்லா விதமான சக்தியும் இருந்தும் ஒருவர் தடுக்கல அப்படின்னு சொன்னா, நீ ஏன் தடுக்கல என்கின்ற அந்த காரணத்திற்காக வேண்டி அவருக்கு மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அவருக்கு தண்டனையை கொடுத்துதான் அவர் அல்லாஹ் மௌத்தாங்க. தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனையை அவர் பெறாமல் அவருடைய மௌத்து வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தினர்களையாவது பாவம் செய்வதை விட்டு தடுக்க வேண்டும். அது மிகப்பெரிய அதுவே ஒரு முஜாஹித், அதுவே ஒரு போராட்டம். குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகளில் உள்ளவர்களையாவது பாவம் செய்வதை விட்டு தடுப்பது நம்முடைய கடமை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். அதனால நமக்கு நம்மால் முடிந்த வரையிலும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பாவம் செய்யக்கூடிய நம்முடைய உறவுகளோ அல்லது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோ நம்முடைய உடன் பிறந்தவர்களோ யாராவது பாவம் செய்யக்கூடிய நிலையில் ஆகியிருந்தால் அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். நாம நன்மை செஞ்சால்தான் பாவம் செய்யறவனை போய் நம்மளால தடுக்க முடியும். எனவே அதிகமாக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பாவம் செய்யக்கூடியவர்களை அந்த பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையையும் அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குணம் யாரிடத்துல இருக்குதோ அவருடைய மௌத்தை அல்லாஹ் சிறந்த மௌத்தாகவும், அவருடைய உலக வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையாகவும், மறுமையினுடைய வாழ்க்கையையும் சிறந்ததாகவும் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி